ஹலோ guys, வெல்கம் டு navajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஒரு கிளிட்டர் ஐ மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் தான், ரொம்ப ஈஸி ப்ளஸ் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. உங்களுக்கு பிடிச்சதை லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன், ஒரு கன்சிலர் வச்சு என்னுடைய ஆல் ஓவர் த லிட்லாம் நான் செட் பண்ணிவிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்து நான் என்னோடய ட்ரான்சிஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைட் பிங்க், நியூட் பிங்க் கலர் வச்சுருந்தாலும் நீங்கள் ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணலாம். ப்ளூ கலருக்கு ரொம்பவே காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ப்ரௌனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்து கொடுக்க வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிங்க் கலர் ஷேடு, என்னோட ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் ஷேடு, இது வந்து Hilary Rhoda ஐஷேடோ பேலட். ஸோ எடுத்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். லைட்டாக அந்த ஒரு பிங்க் டிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் எப்பவுமே ப்ளூ பிங்க்கும் நல்லா மேட்ச் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம பிங்க் கலர் ப்ளூ, எந்த ப்ளூ யூஸ் பண்ணாலும் அதுக்கு மேட்சாக பிங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், நான் ஏடிஎஸ் கிளிட்டர் பேலட்டில் இருந்து இந்த ஒரு ப்ளூ கலர் கிளிட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப மைன்யூட்டான கிளிட்டர். ஆக்சுவலாக அது பார்க்க ஷிம்மர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சங்கியாக கிளிட்டர் மாதிரி இருக்காது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், என்னோடய 3/4 ஆஃப் த லிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட அது நம்ம ஃபைனல் ஒரு மெத்தடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி கிளிட்டர்ஸில் வந்து 3/4 ஆஃப் த லிட்டில் அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு 3/4 ஆஃப் த லிட்டில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அதோடைய ப்ரஷ்லேயே ஸ்பஞ்ச் டிப் ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக்கப் ப்ரஷ், ஃப்ளஃபி ப்ரஷ் ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து ரொம்ப சங்கியான கிளிட்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப பவுடரியாக ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நான் இதுலேயே அப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐஷேடோக்கு ஒரு டெப்த்து கொடுக்கறதுக்காக என்னுடைய ஐஷேடோ பேலட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஒரு ஆஷ் கலர், ஒரு டார்க்கான கலர் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே பிங்க் கலர் மேட் ஐஷேடோவை என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேயும் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், காஜல் இன்றைக்கி வைக்க காஜலுக்கு பதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளாக் கலர் மேட் ஐஷேடோ எடுத்து நான் வந்து என்னோடய ஐலைனர் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் காஜல் அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை ஐலைனர் லிக்விட் ஐலைனரும் யூஸ் பண்ணலாம், ஜுவல் ஐலைனரும் யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு பிளாக் ஐஷேடோலேயே ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். அதே பிளாக் ஐஷேடோ வச்சு நான் கீழேயே வந்து என்னோடய காஜல் மாதிரி நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ உங்களோட ஐஷேடோ பேலட்டில் பிளாக் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மல்டி யூஸ் பண்ணலாம். ஸ்மோக்கியை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐப்ரோ ஃபில் பண்ணலாம், ப்ளஸ் ஐலைனராகவே யூஸ் பண்ணலாம், காஜலாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பிளாக் ஐஷேடோஸில். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மஸ்காரா வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். நான் இந்த மஸ்காரா வந்து ப்ளூ ஹெவன் மஸ்காரா, ஐஷேடோ பேலட் வந்து Hilary Rhoda. ஸோ எல்லாமே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். இதை வச்சு நல்லா நான் வந்து என்னுடைய லேஷஸை வந்து நான் கேர்ள் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அஃபோர்டபுளான மஸ்காரா தான். இது purple.comல அண்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் தேடி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ், ரொம்ப சிம்பிளான லுக். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு ஷிம்மர் லுக்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப டஃப் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு கட் க்ரீஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக்கோ பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.